போட்டி தேர்வு மாணவ அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓவில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதில் என்னெல்லாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா ஏஓ ஹச்யூ ஏஓ இஓ. ஏன்னா ஏஓனா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்பாங்க, இஓனா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்பாங்க. இப்போ இபிஎஃப்ஓ ஆஃபீஸ்க்குள்ளேயே நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். நீங்கள் தான் வெளியே போவீங்க. வெளியே போனீங்கன்னா உங்கள் பேர் என்ன கேட்டிங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட். ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் போய் பிஎஃப் கட்டுறாங்களா, எம்ப்ளாயி இருப்பாங்க, எம்ப்ளாய்க்கு பிஎஃப் கட்டுறாங்களா செக் பண்ணி போனீங்கன்னா அது இஓ. ரெண்டுமே ஒரே கேடர் தான். ஏன்னா இது போக பார்த்தீங்கன்னா ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர். ஏன்னா 2 கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து நமக்கு இதில் 2 கால்ஃபர் வருது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இது எப்போங்க லாஸ்ட் டைம் கால்ஃபர் பண்ணாங்கன்னா 2023 கால்ஃபர் பண்ணாங்க. இதெல்லாம் ரெகுலர் கால்ஃபர் கிடையாது. அதுக்கு முன்னாடி எப்போ போட்டாங்க கேட்டிங்கன்னா 2015 போட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2012 கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து இபிஎஃப்ஓங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. ஏன்னா பிஎஃப் இஎஸ்ஐ இருக்கிற மாதிரி இபிஎஃப்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். வேலை சூப்பரான வேலை. உட்காந்து நீங்கள் அழுத்தமாக படிக்கலாம். ஏன்னா சூப்பரான வேலை. சாட்டர்டே சண்டே லீவு சூப்பராக இருக்கும் வேலை. ஏன்னா அப்போ வந்து இபிஎஃப்ஓவில் இஓங்கிறது ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி. இதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐன்னு ஒரு போஸ்ட் இருக்கும். ஏன்னா இவங்க ஏஓ இப்போ 20 ஏஓ இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏசி இருப்பாங்க. ஏசிக்கு மேலே யார் இருப்பாங்க கேட்டிங்கன்னா ஆர்சி ரீஜனல் கமிஷனர்னு சொல்லி இருப்பாங்க. அப்போ வந்து உட்காந்து படிங்க, நல்ல சான்ஸ். ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் கம்மி தான். இன்டர்வியூ கொஞ்சம் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா 100 மார்க் நமக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க, ரோல் ப்ளே பண்ணோம். கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக இப்போ யூபிஎஸ்சி பண்ணுறவங்க பிளான் பி வைக்கணும்னா இதை கொஞ்சம் உட்காந்து படிச்சிங்கன்னா அடிச்சுட்டு போயிடலாம். கேடர் நல்ல கேடர். இப்போ இபிஎஃப்ங்கிறது வந்து லேபர் மினிஸ்டர் கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஏன்னா பிஎஃப்ங்கிறது எல்லாருமே ஒரு எம்ப்ளாயி வேலை பார்க்காங்கன்னா பிஎஃப் கட்டணும். அதுவும் இந்த நம்ம போன பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப்பை கட்டுறதுக்கு தான் கவர்மெண்ட் நிறைய ஸ்பான்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து இபிஎஃப்ங்கிறது லேபர் மினிஸ்டர் கீழே வரக்கூடியது. அப்போ இல்லை போஸ்ட்டுன்னு பார்க்கும்போது அதான் சொன்னவங்ககிட்ட என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வேலை பார்த்தா அக்கௌண்ட் ஆஃபீஸர், வெளியே நீங்கள் போனீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர். ஏன்னா இபிஎஃப்ஓவில் அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபருக்கு கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அப்போ வந்து நம்மளோட லேபர் மினிஸ்டர் பேரை கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். மான்சுக் மாண்டவியா. அப்போ வந்து நமக்கு ஏஓ இஓ. ஏன்னா இது நார்மலாக அங்கே வேலை பார்க்குற எஸ்எஸ்ஐன்னு இருப்பாங்க, சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு கனவு போஸ்ட்டுமாக இருக்கும். இவங்களுக்கு என்ன கனவு போஸ்ட்டுமாக இருக்கும்னா மேலே ஏசிங்கிற ஒரு போஸ்ட் வந்து கனவு போஸ்ட்டுமாக இருக்கும். ரெண்டுமே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இதில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 156 வேக்கன்ட் போட்டிருக்காங்க. ஏஓன்னு வச்சுக்கலாம், இஓன்னு வச்சுக்கிடுங்க, ரெண்டுமே ஒன்று தான். 156 போஸ்ட்டு. அதில் அன்ரிசர்வ்க்கு 78 போஸ்ட் போட்டிருக்காங்க. எக்கனாமி வீக்கர் செக்ஷன் 1, ஓபிசி 42, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 23, ஷெட்யூல் ட்ரைபுக்கு 12, டிசபிள் கேண்டிடேட்டுக்கு 9 வேக்கன்ட் இருக்குது. ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 30 ஏஜ். ஏன்னா 30 வயசு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் உள்ளவங்களுக்கும், ஏன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் உள்ளவங்களுக்கும் 30 ஏஜ். வழக்கம் போல் ஓபிசின்னு வச்சுருங்களேன், நமக்கு வந்து என்னென்னா 33 எடுத்துக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்ததுன்னு வச்சுருங்களேன் 35ன்னு எடுத்துக்கலாம். டிசபிள் கேண்டிடேட் இருந்ததுன்னா 40ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏஜ் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், நார்மலாக உள்ளது தான். ஓபிசினா 3, எஸ்சி எஸ்டினா 5, டிசபிள்னா 10. அப்போ அதுதான் இதில் கொடுக்குறாங்க, ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. ப்ரிஃபரன்ஸ் வேணால் கொடுப்பாங்க. ஏன்னா மற்றபடி நமக்கு என்னென்னா ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அவ்வளோதான். ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு போஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதான் ஏசி அசிஸ்டன்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கமிஷனர். அப்போ ஏசி அப்படிம்பாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படிம்பாங்க. அப்போ இதனுடைய வேகன்சி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 74. அதான் ஏஓக்கு மேலே உள்ள போஸ்ட்டு. இல்லை அன்ரிசர்வ் 32, இடபிள்யூஎஸ்க்கு 7, ஓபிசி 28, எஸ்சிக்கு வந்து 7 வேக்கன்ட் இருக்குது. டிசபிள்டுக்கு ஒரு 3 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு குவாலிஃபிகேஷன் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35. ஏஓக்கு 30, இது 35. நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 வயசை கூட்டிங்கன்னா 38, எஸ்சியாக இருந்தால் 5 வயசை கூட்டிங்கன்னா 40. அப்போ ஏஜ் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிருக்கணும். ரெண்டுக்குமே ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிருக்கோம். ப்ரிஃபரபிள் கொடுப்பாங்க. ப்ரிஃபரபிள்னா என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் 2 ஒரே மார்க் எடுத்திருக்கீங்க, ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது. அப்போ யாருக்கு கொடுக்கும்போது நீங்கள் வந்து லேபர்லாம் முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுருங்களேன், அப்போ உங்களுக்கு ப்ரிஃபரபிள் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பெனிலாம் முடிச்சிருந்தாங்கன்னா ப்ரிஃபரபிள் கொடுப்பாங்க. அடுத்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தால் கொடுப்பாங்க. ப்ரிஃபரன்ஸ் தான், அது மஸ்ட் கிடையாது. எனி டிகிரி அவ்வளோதான்.
அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட்டை பார்த்தீங்கன்னா 12/8/2025. அப்ளை பண்ணுறதுலாம் டேட் யோசிக்காதீங்க, ஃபீஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஜென்ரல் கேட்டகரி வெறும் 25 ரூபா வச்சுருக்கோம், மற்றவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இப்போ பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 hours பேட்டர்ன் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 hours அப்ஜெக்டிவ் டைப் தான். மொத்தம் 120 கொஷின்ஸ். கொஸ்டினில் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், ஜெனரல் நாலேஜ் இருக்கும். பார்ப்போம். ஆல் கொஸ்டின் வில் கேரி ஈக்குவல் மார்க். ஒவ்வொன்றுக்குமே நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 2.5 மார்க் கொடுப்பாங்க. அப்போ 120 × 2.5 பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட்டு வந்து 100 மார்க்கு, இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு 300 மார்க்கு, இன்டர்வியூ ஒரு 100 மார்க். மொத்தம் நமக்கு எத்தனை கேட்டிங்கன்னா 400 மார்க். டெஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான், டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. ஏன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். மீடியம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும் அண்டு ஹிந்தியில் இருக்கும். நெகட்டிவ் மார்க் உண்டா? கண்டிப்பாக உண்டு. 1/3 நெகட்டிவ் மார்க். நீங்கள் கொஸ்டினை ஆன்சர் பண்ணாமல் விட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் வராது. இது பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதான் நமக்கு சிலபஸ். 120 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்களேன். ஜென்ரல் இங்கிலீஷ், கிராமர், ஒக்காபுலரி எல்லாம் பார்த்துக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் ஏறி இறங்கும். இத்தனை கொஸ்டின் இப்போ பேங்க் எக்ஸாம்லாம் இவ்வளோ தான் கேட்பேன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, ஏறி இறங்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது ஒரு 20 கொஸ்டின் வரலாம். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டு, ஆர்ட் அண்ட் கல்ச்சரு, எக்கனாமி, அடுத்தது அரசியலமைப்பு, சயின்ஸு, இது எல்லாமே நமக்கு என்ன கேட்டால் ஜிஎஸ்ல வரும். இது எல்லாமே சேர்ந்து இல்லை நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 32 கொஸ்டின் கேட்கலாம் ஜிஎஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மென்டல் எபிலிட்டி, இதுலேருந்து நமக்கு ஒரு 15 கொஸ்டின் வரலாம். ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லேருந்து நமக்கு ஒரு 10 கொஸ்டின் வரலாம். கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு 10 கொஸ்டின். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், லேபர் லா, ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் லேபர் லாலேருந்து ஒரு 15 கொஸ்டின் வரலாம். செக்யூரிட்டியில் வந்து ஒரு 5 கொஸ்டின் வரலாம். அப்போ இதில் நமக்கு ஒரு 20 கொஸ்டின் வரலாம். இதை நீங்கள் புதுசாக படிக்கணும். பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டன்சி அண்ட் ஆடிட்டிங் அண்ட் இன்சூரன்ஸில் ஒரு 15 கொஸ்டின் வரலாம். இதான் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் கரண்ட் இவெண்ட்டில் ஒரு 8 கொஸ்டின் வரலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 120 கொஸ்டின், ஒரு ஸ்பிளிட் அப். ஓவராலாக பார்க்கும்போது இங்கிலீஷு, ஆப்டிடியூடு, பிறகு பார்த்தீங்கன்னா இந்த லேபர் லா, அந்த சோசியல் செக்யூரிட்டி, இது போக நமக்கு வந்து ஜிஎஸ். இதான் நமக்கு இது. வெயிட்டேஜ், அதான் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு 75, இன்டர்வியூக்கு 25. ஏன்னா வெயிட்டேஜுங்கிறது இதான் வெயிட்டேஜ் கொடுத்து வைக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்ட்ரு, ஏன்னா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், புதுச்சேரி, வெள்ளூர். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு ஃபீஸ் கிடையாது, எஸ்சி ஃபீஸ் கிடையாது, எஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது, டிசபிள் கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களெல்லாம் எக்ஸம்டட். அப்போ மற்றவங்களுக்கு என்ன நிறைய வச்சுருக்கேன்னா மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 25 ரூபா. மற்றவங்க தான் யார் வருவா? ஜென்ரல் வருவாங்க, இடபிள்யூஎஸ் வருவாங்க, ஏன்னா ஓபிசி வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வெறும் 25 தான் ஃபீஸ். ஏன்னா இப்போ இபிஎஃப்ஓவில் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, நல்ல வேலை. நான் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஒரு நல்ல வேலை விட்றாதீங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு ஏஓ இவங்கிறது ஒரு நல்ல பொசிஷனான ஒரு வேலை. அதுக்கு மேலே போகிறது ஏசி. அப்போ நீங்கள் ஏசி போயிட்டீங்கன்னா இதை விட நீங்கள் மேலே போகிற மாதிரி இருக்கும். பேஸ்க்கெல்லாம் பக்காவாக இருக்கும். ஆர்கனைசேஷனே சூப்பராக இருக்கும். ஏன்னா அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். எழுதுருங்க, எழுதாமல் போங்க. 2வது விஷயம், அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. ஃபீஸ்லாம் கம்மி தான், அப்ளை பண்ணுங்கள். அப்போ நமக்கு அப்ளை பண்ணால் தான் நமக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கே ஒரு எண்ணம் வரும், படிக்கிறதுக்குன்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதுக்குமே படிச்சுட்டுருங்க. ஆனால் அப்ளை பண்ணி இதையும் எழுதுங்க, விட்றாதீங்க. நல்ல வாய்ப்பு. ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் கால்ஃபர் பண்ணியிருக்கான். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.